அரசரின் அரசவையில் உள்ள அனைத்து அமைச்சர்களும் அவரை வியாபாரத்திலும் இசையிலும் சிறந்து விளங்கியதற்காக புகழ்ந்து பேசினர். உங்கள் நகை அந்த பெருமையை பிரதிபலிக்கிறது. இந்த மோதிரம் என் அன்புக்குரியது. அரசர் குளிக்க கிளம்பிட்டாங்க. அவர்களின் வயிறு மோதிரத்தை ஒரு பெட்டியில் வச்சாங்க. இதெல்லாம் பார்த்து அவரது மகன் ராஜகுமரன் அந்த மோதிரத்தை எடுத்தான். அருமையா இருக்கு இந்த மோதிரம். அச்சச்சோ, பெருசா இருக்கே, சரியா வரல. ஒண்ணும் இல்ல, இப்படி சுத்தலாம். போகட்டும். ஐயோ, உடைஞ்சு போச்சே, இத்தனை துண்டா. ராஜகுமாரன் வைரம் மோதிரத்தை உடைத்து ஓடுகிறான். ராஜா குளிப்பிலிருந்து திரும்பி வைரம் துண்டுகளை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். யார் என் மோதிரத்தை இப்படி பண்ணது? அரசே, உங்கள் மகன் அறைக்குள் நுழைந்து விட்டார். அவன் எப்படி துணிந்தான்? இது என் நம்பிக்கையை முறித்து விட்டது. உன் முட்டாள்தனத்தால் எல்லாம் கெட்டு விட்டது. அந்த சுருள் இப்போதே கொண்டு வா. உடனே அரசே. நிக்காம போய் தண்ணி கொண்டா. ஏன் நேரத்தை வீணடிக்கிறீங்க? குடிக்க தண்ணி வேணும், போங்க. ஐயோ, ராஜா இன்னைக்கு ரொம்ப கோபமா இருக்காரு போல. இன்னும் போகலையா? இப்பவே போகிறோம் மகாராஜா. யாருக்கே இந்த வேலை சீக்கிரம் முடியவில்லை. இதோ சுவாமி, இப்போ முடியும். வயிறு மோதிரம் உடைஞ்சதுல இருந்து ராஜா எல்லா சின்ன விஷயத்துக்கும் கோவப்படுவாங்க. இந்த வைரத்தை நாம் ஏன் ஒரு வைரஹாரம் செய்து அரசரிடம் கொடுக்கலாம்? ஆம், இது நல்ல யோசனை. உடனே அரசரிடம் சொல்வோம். மகாராஜா, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. உடைந்த வைர மோதிரத்தை ஹாரமாக மாற்ற முடியுமா? ரொம்ப சிறந்த யோசனை. அரசர் பழைய மோதிரத்தை விட இந்த நெக்லஸ் மிகவும் அழகாக இருப்பதை உணர்ந்தார். எப்போதாவது ஏதாவது எங்கள் வாழ்க்கையில் உடைந்து போனால் கோபப்படாதீர்கள் அல்லது கவலையாகாதீர்கள். எங்கள் வாழ்க்கை புதிய வைரம் சங்கிலி போல் அழகாக மாறும். நம்பிக்கை வைத்து உங்கள் வாழ்க்கையை அழகாக வடிவமைக்குங்கள். நம்பிக்கையுடன் வாழ்க்கையை அழகாக வடிவமைப்போம். ஒவ்வொரு உடைந்த துண்டும் புதிய வாய்ப்புகளை தரும். இந்த அழகான நீல வைரச் சங்கிலி போல் நம் வாழ்க்கையும் பிரகாசிக்கும்.